यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நம்ம நிறைய பாகவதோத்தமர் பெருமைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா. இன்னும் சொல்ல போனா போன பாகத்துல சாட்சாத் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப அழகா ராமானுஜத்துல எடுத்து சொன்னா இல்லையா. காட்டுக்கு போனேனோ பெருமாளை போல அப்படிங்கிற வாசகத்துல இப்படி நிறைய அற்புதமான விஷயங்களை இதிகாச புராணங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற வாசகம் எதுவும் தெரியுமோ? கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இந்த இடத்துல கண்டு வந்தேன் அப்படின்னா எதை கண்டு வந்தார், யார் கண்டு வந்தார், அந்த திருவடி யாரு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இந்த வாசகத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். வாங்கோ எல்லாரும் கேட்கலாம். திருக்குறள்ல வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற அற்புதமான குறள். அப்போ இந்த வையகத்துல வாழ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி தர்ம சிந்தனையோட சுயலனம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு சமமான கல்யாண குணங்கள் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இல்ல மனிதனாக அவதரித்தாலும் சரி, அது எந்த வகையில எந்த மாதிரியான விலங்குகளாகவும் மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் அந்த உயிரினங்களாக எப்படி அவதரிச்சாலும் அந்த இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும்போது அவ அந்த வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் தான் அது திருக்குறள். ரொம்ப அற்புதமான திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு முழு எடுத்துக்காட்டா இருக்க போறவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற அந்த திருவடி. இவ தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு யாருன்னு? நிச்சயமாக அவர் தான் சாட்சாத் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள். அந்த பெருமானை பத்தி தான் இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறான். இப்ப பொதுவா திருவடி அப்படின்னு சொல்லும்போது பெரிய திருவடி அப்படின்னு கருடாழ்வார சொல்லுவா. அதுல சிறிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற ஆஞ்சநேய பெருமான். இப்போ இந்த சிறிய திருவடியோட பெருமைகள் என்ன? எல்லாருக்குமே ஆஞ்சநேயரை பத்தி கண்டிப்பா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமா ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு சுவாமிக்கு. என்னன்னா, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழுத்து காப்பான் அப்படிங்கிற இந்த அற்புதமான இந்த ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா. இது ஸ்லோகம் மட்டும் இல்ல, அந்த ராமகாதையில ஆஞ்சநேயரோட அந்த கைங்கரியம் என்ன அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இப்ப அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா. இந்த பஞ்சபூதங்கள்ல அஞ்சிலே ஒன்று பெற்றான். யார் அஞ்சலே ஒன்று? வாயு. ஏன்னா வாயு புத்திரன் இவர். வாயுக்கும் அஞ்சலை அப்படிங்கிற அஞ்சனா தேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த அஞ்சனா புத்திரன். இவர் வாயு புத்திரன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி. இந்த இடத்துல அஞ்சிலே ஒன்றை தாவின போது கடல், பெரிய கடல் இருக்கு இல்லையா, ஆகாய மார்க்கமாக அந்த கடலை அவர் அப்படியே அனாயாசமாக தாண்டினார் இல்லையா. மந்திரகிரி மலையிலிருந்து நேர இலங்கைக்கு போனாரே. அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக. இந்த இடத்துல அஞ்சிலே ஒன்றாராகன்னு சொல்லும்போது ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருகுணர் நால்வர் இல்லையா, அவர்களோட இவரும் சேர்ந்து அந்த அஞ்சல்ல ஒன்றாராக இருந்து ஆரியர்க்காக ஏங்கி, ஏன்னா அவெல்லாம் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவா தானே, ஆரியர்களுக்காக ஏங்கி, அதாவது அந்த ஆரியர் கைங்கரியத்துக்காகவே அவதரித்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை. எங்க யார் அஞ்சலி ஒன்று பெற்றானுங்கன்னா சீதா பிராட்டியார். ஏன்னா அவதான பூமியில கிடைத்தவள் இல்லையா, மண் ஆச்சு, அது ஒரு பஞ்சபூதம் ஆச்சு. அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றான அந்த மண்ணில் கிடைத்த அந்த அனங்கை கண்டு அயலானூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான். அஞ்சிலே ஒன்று எது? நெருப்பாச்சே. அந்த நெருப்பு இலகைக்கு தீ வைத்தார் அவர். அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான், அப்படி அவன் நம்மளை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரிதான் சுந்தரகாண்டமே ரொம்ப ஆச்சரியமாக வால்மீகி
முழுவதுமாக அந்த காண்டத்தை எழுதியிருப்பார். இப்போ வால்மீகி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா 6 காண்டங்கள் இல்லையா? பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அயோத்தி காண்டம் உள்ள வரும். அதுக்கப்புறம் சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் யுத்த காண்டம். இப்போ இந்தந்த காண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல பாலகாண்டம்னு போது ராமரோட பால லீலைகள் இல்லை பாலனாக அவர் வளர்ந்த அந்த பெருமைகள் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அயோத்தி காண்டம் அப்படின்னு சொல்லும்போது அயோத்தியில் அவர் வாழ்ந்த காலங்கள், ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு அயோத்தியில் வாழ்ந்தவர், அந்த அயோத்தி காண்டம். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், காட்டுக்கு ஏன்னா வரங்கள் 2 கேட்டதுனால காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். அப்போ காட்டில் வாழ்ந்த காலங்கள் ஆரண்ய காண்டம். கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்னா சுக்ரீவனை சந்தித்து ஆஞ்சநேயர், சுக்ரீவர், அங்கதன் இவ எல்லாரையும் சந்தித்த அந்த இடம், அந்த அவளுக்கு உதவி பெய்து அவளோட உதவி மூலியமாக அவர் யுத்த காண்டமே பண்ணார். இப்ப இந்த காண்டங்களுக்கெல்லாம் பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற பெயராக தான் இருக்கும். ஆனா அந்த சுந்தர காண்டம் சொல்லும்போது இந்த இடத்துல எது சுந்தரம்? அப்ப இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி சொல்ற சுந்தரம் சொல்லும்போது இந்த இடத்துல ராமன் அழகு, சீத்தை அழகு, குரங்கு அழகு, அது நடத்திய செய்கை அழகு, வரமழகுன்னு இந்த காண்டத்துல வரக்கூடிய எல்லாமே அழகுன்னு சொல்லுவார். அப்போ இந்த காண்டத்துல என்ன அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் அழகே. ஆஞ்சநேயரோட அந்த செய்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அழகு. அதை தான் இந்த இடத்துல திருக்கோலப்பிரமில ரொம்ப அழகா எடுத்து சொல்றான். சரி, இப்போ ஆஞ்சநேயரோட லீலைகள் சுந்தரகாண்டத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ண, அவ சபரியோட மோட்சத்தை முடிச்சுட்டு நேர கிஷ்கிந்தா தான் போனார். அந்த இடத்துல சுக்ரீவன் அவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். என்ன கஷ்டத்துல இருந்தான் தெரியுமோ? அவனோட அண்ணனோட வாலி, அவன் வந்து அவரோட மனைவியும் அபகரிச்சுட்டு, சுக்ரீவனோட மகன் மனைவியும் அபகரிச்சுட்டு, இவரையும் சுக்ரீவன் நாட்டோட தம்பியே நாட்டோட்டு துரத்தியாச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டு வாலி மனதிலிருந்து கொன்று சுக்ரீவனிடத்துல பட்டாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ண ராமர். இதெல்லாம் ராமாயணத்தில் வரக்கூடிய கதைகள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரையும் பார்த்தார். இப்போ இவால என்ன பண்ணா, சீதையை எப்படி தேடுறது? ஏன்னா சீதையை வந்து அவன் நகையெல்லாம் கீழே போட்டா அதெல்லாம் எடுத்து சுத்தி வச்சுட்டார். வாயு ஜடாவை பத்தி கேள்விப்பட்டார். இதெல்லாம் கேள்விப்பட்டு இங்க சொன்னார். அப்போ ராவணன் யாரோ ஒருத்தன், ஏதோ அரக்கன் அவளை அழைச்சிட்டு இருக்கான். ராவணன் தான் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஏன்னா வாலின்னு ஒரு அண்ணன் சொன்ன இல்லையா, சுக்ரீவனோட அண்ணன், அவன் வந்து ராவணனை தன்னோட குழந்தைகளுக்காக பொம்மை மாதிரி கட்டி போட்டாராம். அந்த அளவுக்கு வாலி சிறந்தவன். இப்ப வாலியே போயாச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல ராவணனை அடிச்சு இப்ப ராவணன் தான் அழைச்சிட்டு போனா சீத்தையை. அப்ப எப்படியாவது இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கட்டம். இப்போ இது மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, எப்படி போகலாம்? ஏன்னா இலங்கைக்கு போறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையே, பெரிய கடல் இருக்கே நடுவில். இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, தனுஷ்கோடியிலேருந்து எத்தனையோ 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் கடல். அந்த இலங்கையே தெரியும், அது கூட ஒரு பக்கமா தான் தெரியும். அவ்வளோ பெரிய கடல் இது. இப்ப இதை தாண்டி போகணும், இந்த இடத்துல இதை கடந்து போகணுமே. அப்ப இதை கடந்து போகணும்னா என்ன பண்ணணும்? எப்படி போக முடியும்? ஏன்னா அந்த காலத்துல இருக்க மாதிரி அந்த காலத்துல இருக்க உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லாமல் எப்படி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து எப்படி கடந்து போகணும் அப்படிங்கறத இப்ப டிஸ்கஷன். இப்போ அதுக்கு முன்னாடி எங்க இருக்கிறதே ஒரு பிரச்சனை இல்லையா? இப்ப ராவணன் இலங்கையில இருக்கான்னு தெரியும், இலங்கை எங்க இருக்கு அது ஒரு பிரச்சனையா வாழ்க்கை. அப்போ 4 பிரிவா யாரு கிஷ்கிந்தாலேயே சுக்ரீவன் என்ன பண்ண 4 பிரிவு அமைச்சார். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா இடத்துலயும் பாருங்க. ஏன்னா எந்த பக்கத்துல அது இருக்குன்னே தெரியாது. இந்த 4 பக்கம் 4 திசைகளுக்கு 4 வீரர்களை ஒரு குழுவா அமைச்சார். அதுல ஒரு குழுதான் தெற்கு நோக்கி வந்த குழு. யாருன்னா அங்கத பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையில தான் இந்த 4 பேர், அதாவது அதுலயே ஜாம்பவான் இருக்கார், அதுலயே ஆஞ்சநேயர் இருக்கார், அங்கத பெருமான் இருக்கார், இன்னும் சில குரங்குகள், இவெல்லாம் சேர்ந்து நேர மகேந்திரபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு திருக்குறுங்குடி அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஆச்சரியமான திவ்ய தேசம். அந்த திருக்குறுங்குடி தான் அந்த காலத்துல மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய மலை அடிவாரமா இருந்தது. அந்த மலை பழைய அடிவாரத்துல உச்சி. இப்பயே இன்னைக்கே நீங்க திருக்குறுங்குடி கீழே ஒரு நம்பி இருப்பார், வைஷ்ணவ நம்பி பெருமாள். மேல போனீங்கன்னா அங்க நம்பி பெருமாள் இருப்பார். அதை கடந்து போறதுக்கு இன்னைக்கே நம்மளால முடியாது, ஏன்னா ஒரு பாறைகள் தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அந்த இடம். ஆனா இன்னைக்கு ஏதோ வாகனங்களா விட்டுருக்கா. அன்னைக்கு அது ஒரு பெரிய மலை, சொந்த மலை அது. அந்த மலையில 4 பேரும், அதாவது அங்கதன் இவ 4 பேர் ஒரு குழுவா போனா இல்லையா, அவெல்லாம் உட்காந்து கவலைப்பட்டு இருக்கா. என்னடா எவ்வளோ இடத்துல தேடிட்டோம், எந்த பக்கத்தையும் பார்த்தாலும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அப்போ சம்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடாயோட சகோதரர் அவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏற்கனவே ஜடாயுக்கு ஈமக்கை பண்ணிட்டு தானே வந்திருக்கார். அதை கேள்விப்பட்ட சம்பாதி அங்கதான் இருந்தான். அவர் வந்து இந்த மாதிரி சொன்னது மாதிரி கேள்விப்பட்டார், இவெல்லாம் வந்து சீத்தை ஏதாவது தெரியும் வந்திருக்கான்னு. அப்படி சொல்லும் போது ஜடாயு சம்பாதி என்ன பண்றாரு, தன்னுடைய கூரிய கண்களால அப்படி உத்து பார்த்தா சுமார் 1000 காத தூரம், 1000 மைல்
அந்த தூரத்துல சீத்தை, அதாவது ஒரு பெண்ணானவள் ஒரு மரத்தடிக்கிட்ட அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அந்த உருவம் அவருக்கு தெரிஞ்சுதான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, இந்த கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதனால தீர்க்கமான ஒரு பார்வை, அது ஒரு அந்த சிந்தனையோட, அந்த கூரிய சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அப்படி பார்த்து சொன்ன உடனே நேரா எல்லாரும் ராமர் இடத்துல சொன்ன உடனே அப்ப ராமர் சொன்னாராம், இந்த கடலை கலக்கக்கூடிய ஒரே பெருமை யாருக்கு இருக்கு தெரியுமோ, சாட்சாத் ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். தன்னுடைய கையில இருக்கிற மோதிரத்தை எடுத்து, அங்குலீயம் அப்படின்னு சொல்லுவா, இந்த மோதிரத்தை எடுத்து ஆஞ்சநேயர் கிட்ட கொடுத்தார். யாரு? ராமர், ஸ்ரீராமர். அந்த மோதிரத்தை என் சீத்தை கிட்ட காமி, அவளை பார்த்தாள்னா கண்டிப்பா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்ப இது ஒரு அடையாளம் இல்லையா, இருக்கா எங்கேயோ இருக்கான்னு தெரியாம இருக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, அப்ப அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சுன்னு போலாமே அப்படின்னு சீதை இவர்கிட்ட கொடுத்தார். இவர் நிறைய கஷ்டங்களை பட்டார் ஆஞ்சநேயர். முதல்ல மைனாகம் அப்படிங்கிற ஒரு பெரிய மலை எழுந்தது. அந்த மலை பொதுவா சொல்ல போனா ஆஞ்சநேயருக்காக அந்த மலை உசந்து அவர் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பவும் அவரோட பயணத்தை தொடர்ந்து அமைச்சது. ஆனா ஒரே குறிக்கோளோட தீவிர சிந்தனையோட போனார் ஆஞ்சநேயர். ஆனால் அவர் எந்த விதமான உபச்சாரங்களையும் எந்த விதமான கஷ்டங்களையும் தகர்த்தெறிஞ்சிட்டு தான் போனார் அவர். இப்ப அவருக்கு அந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் வந்தாலும் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் தாண்டி நேரம் எங்க போனார் தெரியுமோ, இலங்கையை கண்டுபிடிச்சு இலங்கை வாசல்ல போய் நின்றார். இலங்கை வாசல்ல போய் நின்ன உடனே ஏதோ அவருக்கு உள்ள போயிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, அங்க லங்கினி அப்படின்னு ஒருத்தி காவல் காத்துட்டு இருக்கா. லங்கினி யார் தெரியுமோ, பிரம்மாவாலேயே இந்த இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர். இந்த ராவணன் எல்லா அந்த சராசரங்களுக்கும் பயணிக்கக்கூடியவன் இல்லையா, எல்லாருமே தெரியுமே. அப்போ பிரம்மபுத்திரர்கிட்ட வேண்டினான், என்னோட இலங்கையை, இந்த அழகான மாநகரத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் லங்கினியை உருவாக்கி லங்கினியை அங்க காவலுக்கு வச்சார். அப்ப லங்கினி கேட்டா, இந்த மாதிரி எத்தனை காலம் நான் இதுக்கு மாதிரி காவல் காக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சொன்னாராம் பிரம்மா, ஒரு குரங்கு வரும், உன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்கும், அந்த சமயத்துல உன்னோட வேலை அதோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் நீ புறப்பட்டு வந்துடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் இலங்கை அழியதான் போறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாராம் பிரம்மா. அதனால அந்த லங்கினி அந்த காவல் காத்துட்டு இருக்கா. இவர் போய் நின்ன உடனே இவரை தடுத்து பார்த்தார். இவர் பொதுவாகவே ரொம்ப உடனே கோவப்பட்டு உடனே அதெல்லாம் பண்ணவே மாட்டார் ஆஞ்சநேயர். ரொம்ப பொறுமையா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்வார், எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லுவார். ஆனா அந்த லங்கினி அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை, ஏன்னா அவர் ராட்சசி இல்லையா, அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. அதனால சின்ன குரங்கு தானே அப்படின்னு அசாதாரணமாக சண்டை போட்டா. ஆனா அவர் என்ன சின்ன திருவடின்னா சின்ன குரங்கா? அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் பலம் அவருக்கே தெரியாது இல்லையா. அவர் என்ன பண்ணார், லங்கினியை ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருக்காரு இல்லையா, யார் உன்னை அடிக்கிறாளோ அதோட உன்னோட வேலை முடிஞ்சிருத்துன்னு. உடனே அப்படியே ஆஞ்சநேயர் பெருமாளை சாஷ்டாகமா சேவிச்சா, நான் கிளம்புறேன், என்னோட இந்த வேலை முடிஞ்சிருக்கு, இனிமேல் நீங்க தாராளமாக உள்ள போகலாம், இலங்கை இதோடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி புறப்பட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் தான் அவர் இலங்கைக்குள்ள போனார். இப்ப இந்த இடத்துல அஞ்சனா புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. இருந்தாலும் அவர் சிவனோட அம்சமா, வாயுவோட புத்திரன் அவர், சீத்தையோட ஜீவனே அவர் தான். ஏன்னா சீத்தையோட ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உபன்யாசத்துல நான் போட்டிருப்பேன். சீதைக்கே ஆச்சாரியனாக இருந்தவர் அவர். ராமனோட அடிமைன்னு தான் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ராம தூதன், ராமனோட அடிமை. ராமனுக்கு என்ன வாழ்ந்தாலும் ராமனோட கைங்கரத்தை விட உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர். பார்த்தனோட கொடியில இருந்தவர் இல்லையா. ஏன்னா மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல, பார்த்தனோட கொடியில யுத்த காண்டத்துல கடைசியில யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே பெருமாள் பார்த்தனை நோக்கி இறங்குனுவர், வேகமாக இறங்கு, நான் இறங்கிட்டேன் இந்த கொடி இந்த தேரை விட்டு, நீயும் இறங்கிட அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா அது, கையை பிடிச்சதானே நம்ம ராஜா ஒரு தேர்ல உட்காந்து தேர் ஓட்டியா இருக்கிறவர் தான் இறங்கி அவனோட கையை பிடிச்சு கீழே இறக்கணும். அந்த தேர்ல இருந்து சண்டை போட்ட அந்த ராஜாவை கீழே இறக்கணும். ஆனா பெருமாள் அப்படி பண்ணலையே, கிருஷ்ணர் கீழே இறங்கிட்டு டக்குன்னு இறங்கி வா பார்த்தா அப்படின்ட்டு. உடனே பார்த்தனுக்கு ஒரு மாதிரி கவலையா போயிடுது, என்னை கையை பிடிச்சி இறக்க வேணாமான்னு. அவன் பார்த்த சாரதி, அவன் சாரதி தானே அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம், ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா பெருமாள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. இறங்கு அப்படின்னு உடனே டக்குன்னு குதிக்க சொன்னாராம் அர்ஜுனனை. அர்ஜுனன் குதிச்ச உடனே பார்த்தா தேர் அப்படி பிடிச்சுதான். ஏன்னா எப்ப பெருமாள் அந்த தேரை விட்டு இறங்கினாரோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அந்த கொடியில இருந்தார். அவர் உடனே புறப்பட்டு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல அந்த தேருக்கு உண்டான வேல்யூவே இல்லை இல்லையா, தேர் ஒரு மரம் அது. அப்போ அது அப்படி எரிஞ்சு வெடிச்சுதான். அப்படி பார்த்தனோட கொடியில இருந்து அந்த மகாபாரத யுத்தத்தை மொத்தம் நடத்தினவர், அந்த யுத்தத்துக்கு உண்டான சக்தியை கொடுத்தவர் ஆஞ்சநேய சுவாமி தான். அப்பேற்பட்ட அற்புதமான சிறிய திருவடி இல்லையா. அவர் நேரா இலங்கைக்குள்ள புறப்பட்டு போனார்.
அதில் நுழைஞ்ச உடனே அந்த இலங்கை நகருக்குள்ள பார்த்தாராம். அந்த அரக்கனோட அந்த ஆட்சியோட செழிப்பு இருக்கு பாருங்க, அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். எல்லா செல்வங்களும் ஒரே இடத்துலயா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம். கவலைங்கிறது அங்க இருக்கிறவா யாருக்குமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா. ஆனா எல்லாருமே மதுகள் குடிச்சுட்டு ஆட்டம் பாடிட்டு கோஷம் போட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷ கடல்ல அப்படியே இருந்தாலாம். அப்படியே கற்பக சோலைகளா இருந்தான், எங்க பார்த்தாலும் மதுவும் தேனும் தான். அப்படி ஒரு செல்வ செழிப்போட பாடி ஆடி சந்தோஷமா இருந்தாலாம். இதெல்லாம் அப்படியே பார்த்து வந்தாராம். இதுல ரொம்ப அழகா கம்பன் சொல்லுவார், ஆடுனர் பாடுனர் ஆகி கெளிக்கின்றார் ஆளால் கவல்கின்றார் ஒருவைக்கானேன் அப்படின்னு சொல்வார். அது ஆடுறா பாடுறா சந்தோஷமா இருக்கா, கவலையா இருக்கிறவா யாருமே இல்லையே அப்படின்னு அனுமன் வந்து அப்படியே கையை விரிச்சு பார்த்துருந்தாராம். அதை ஆச்சரியமா பார்த்துருந்தாராம். அதான் இந்த இடத்துல எடுத்து சொல்வார். அப்படிதான் இருந்ததாம். இவர் போயிட்டே இருக்கும்போது கும்பகர்ணன், அவரோட விபீஷணன் இவெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாளிகை கட்டி இருந்தார். இவருக்கு இந்த அரக்கனுக்கு இந்த ராவணனுக்கு நிறைய மனைவிகள் இருக்கா. அதுல நிறைய மனைவிகள் இவன் எப்படா வருவான்னு எதிர்பார்த்துருந்த மனைவிகள். அதுல அவரோட பட்டத்து ராணி மயன் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மேகநாதனின் தாய் யாரு, மண்டோதரி. மண்டோதரியை பார்த்த உடனே அவருக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். ஒருவேளை இவள் தான் சீத்தையோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி சீத்தையை பார்த்தது இல்லையா, பார்த்த உடனே ஒருவேளை இவள் தான் சீத்தையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். அப்புறம் அவர் யோசிச்சாராம், சீதா பிராட்டியார் கண்டிப்பாக ராமனை பிரிந்து இப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா சுகபோகமாக தூங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, அப்படிலாம் இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டார். ரொம்ப கவலையா போயிட்டோம் அவருக்கு. எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், எந்த இடத்துலும் இல்லையேன்னு ஒரு சோலைக்குள்ள வந்தாராம். சரி, இந்த சோலையில தேடுவோம், இங்கேயும் ஒரு வேளை சீதா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இலங்கையே எப்படியான அப்படியே தகர்த்துடலாம், எப்படியான இலங்கையை அழிச்சிடலாம், அழிச்சு கடல் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோவப்பட்டாராம். நான் ஒரு நிமிஷம் தான் அந்த கோபம். அந்த இடத்துல அந்த சோலையில ஒரு அழகான மரம், இதை அசோக மரம் சொல்லுவா. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இலங்கையில ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது. அந்த நீர் அருவி வருதும் இந்த சோலையில் அவர் அமர்ந்திருந்த அந்த இடம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல ஒரு அழகான பெண், அதாவது இப்போ மண்டோதரியை பார்த்து அவர் வந்து எப்படி ஆச்சரியப்பட்டாரோ அதை விட பேராகான ஒரு பெண் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தாலும் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தான், சாட்சா அந்த சீதா பிராட்டியை தவிர வேறு யாரும் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அந்த அழகிலையும் கலைப்பான ஒரு உடல், ஒரே எதுக்குமே நிச்சலமான பரபிரமம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு முகம். அந்த தோற்றத்திலையும் பார்த்தீங்கன்னா அவள் அப்போ அந்த சீதா பிராட்டியை எடுத்து ஆசின்ற அந்த கடத்தின்னு வரும்போது ஒரு மர உரி தெரிச்சிருந்தா இல்லையா, அந்த மர உரியோடையே ஒரு பெண் தலையை விரித்த கோலத்தோடு அமர்ந்திருந்தாலும் இதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுட்டுதான், சாட்சாத் சீதா பிராட்டி இவளாகத்தான் இருக்க முடியும், ராமனோட வரவுக்காகவே காத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டாராம். சீதா பிராட்டியை பார்த்து அவள் இடத்துல பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அரக்கன் வந்துட்டான் ராவணன். அவன் என்ன பண்ணான், நேரா வந்து அவளை எந்த அளவுக்கு வார்த்தைகளால் துன்புறுத்த முடியுமோ, ஏன்னா அவன் சீதா பிராட்டியை தொடக்கூட முடியாது. ஆனால் அவள் வந்து கற்பு கனல் இல்லையா, அவளை சுற்றி நெருப்பு எப்பவும் இருந்துட்டே இருக்கும், அவளை தொட முடியாது. ஆனால் அவளாக விருப்பப்பட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பார்க்குறான். ராமரை பற்றியும் லட்சுமணரை பற்றியும் எல்லாரை பற்றியும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு அவள் வந்து இனிமே இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஏன்னா ஒரு 10 மாசமாக அவள் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், இனிமே இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சரி இவன் புறப்பட்டு போனவனா நம்ம எப்படியாவது நம்ம இந்த மண்ணை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல இவர் ராவணன் புறப்பட்டு போன உடனே அனுமன் என்ன பண்ணார், மேலிருந்து கீழே வந்து ராமன் நாமத்தை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொன்னார். நான் ராமனின் தூதன் அப்படின்னு சொன்னார். ஆனா சீதையால அதை எடுத்துக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே இவன் நிறைய வேஷங்கள்லாம் போட்டு இவளை நிறைய விஷயங்களை படுத்திருக்கான் இல்லையா, அதனால இதை பார்த்த உடனே அவனால ஏற்றுக்க முடியல. ஆனால் இருந்தாலும் அந்த ராமனோட அந்த அழகான விஷயங்களை எடுத்து சொல்லி ராமன் கொடுத்தார் பார்த்தீங்களா ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை எடுத்து அவளிடத்துல கொடுத்தாராம், காண்பித்தாராம் ஆஞ்சநேயர். அதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே அழுகியே வந்துட்டான், ராமரையே நேர்ல பார்த்த மாதிரி இருந்ததுதான். ஏன்னா ராமருக்கு மோதிரம், ராமருடைய மோதிரம் ராமா அப்படிங்கிற அந்த முத்திரை மோதிரம் இல்லையாது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கண் கலங்கி போயிடுதான் அது சீதா பிராட்டிக்கு. இந்த இடத்துல இவர் கம்பநாடார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன தெரியுமோ, மீட்டும் முறை வேண்டுவன இல்லை என மெய்ப்பே தீட்டியது. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ வந்து இதுக்கப்புறம் வேண்டாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, தீட்டி அறிய செய்கிறது. அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் யோசிச்சார் பார்த்தீங்களா, அவளை அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்தணும். அது அவ்வளவு ஈஸி இல்லை. நாளைக்கு நம்ம தற்கொலை பண்ணிக்க போறவங்க நிறைய பேர் பாருங்க, ஒரு நிமிடத்துல அவளுக்கு அந்த மனசை மாறினாதான், இல்லைன்னா அடுத்த நிமிடம் அந்த மரணம் ஏற்பட்டு விடும் இல்லையா. அந்த நிமிடத்துல அவருக்கு தோணின விஷயம் என்ன, அந்த மோதிரம்.
அந்த தீட்டி அரிய செய்கை செவ்வே நீட்டி இது தோருக்கு மோதிரம், நான் தான் ராமன் தூதன், நான் தான் ராமனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அந்த மோதிரத்தை, அந்த அங்குலியத்தை எடுத்து காமிச்சார் இல்லையா, அந்த ஆழி எடுத்து காமிச்சாரே, அதுவா முதலி கண்டாள். அதை பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டாலாம் சீதா பிராட்டியார். இதுதான் அவருடைய அறிவு கூர்மை. இந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவா இல்லையா, அது எல்லா இடத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டா ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பார் ஆஞ்சநேயர், எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல். அது மாதிரிதான் அவர் என்ன பண்ணார், சீதா பிராட்டியை பார்த்து அவள் இடத்துல இந்த மோதிரத்தை காட்டினோன்னு அவளை ரொம்ப சந்தோஷப்பட்டு விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் மேகதூதன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு குரங்கு உள்ள வந்துட்டுங்கிற நியூஸ் ஏற்கனவே ராவணனுக்கு போயிடுது இல்லையா, அதனால இவனை குரங்கு எப்படியான கொல்லணும், என்னது இது குரங்கு, அது எப்படி நுழையலாம் அப்படின்னு சாதாரணமாக நினைச்சு, அதுக்கப்புறம் அவரோட மகனான மேகதூதன், அவன் மிகச்சிறந்த வீரன், அவனையே அனாசமாக கொண்டுட்டார் ஆஞ்சநேயர். அதை கொண்டார்னு கேள்விப்பட்டவனதான் விஷயத்தோட ஒரு இதுவே தெரிஞ்சது, அவருக்கு சீரியஸ்னஸே தெரிஞ்சது. இது நமக்கு சாதாரண குரங்கு நினைச்சோம், ஆனா மேகதூதனையே கொண்டுடுத்தே அப்படின்னும் போதுதான் ஒவ்வொருத்தரா அதுக்கப்புறம் அவர் ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து ராமசாமியின் தூதன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி, ஆனா அதையெல்லாம் அவன் கொண்டு கூட மதிக்காம வாலில் நெருப்ப வச்சான். ஏன்னா அந்த வாலில் நெருப்ப வச்சா இந்த குரங்குகள்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு அவன் சாதாரண குரங்காதான் நினைச்சான். ஆனா அவன் வச்ச அந்த நெருப்பை என்ன பண்ணார், இலங்கை முழுவதும் அடிச்சிட்டார் அப்படின்னும் போது எல்லா இடத்துல நெருப்பு வச்சார். ஆனா சில இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, எந்த இடம், விபீஷனோட அரண்மனை, அதை அவர் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அது ஒரு உண்மையான ஒரு நல்லவனுடைய அரண்மனை இல்லையா, அந்த இடத்த எதுவுமே பண்ணல. அதே சமயத்துல சீதா பிராட்டி வந்தது சோலை இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஒண்ணுமே ஆகல. இதெல்லாம் முடிச்சுட்டு நேரா சீதை இடத்துல வந்தார். சீதை இடத்துல சீதா பிராட்டி சொல்லிட்டு, சீதா பிராட்டி தனிக்கு ஒரு அத்தனை கேட்டார், நீ என் முதுகலை ஏறி உட்காந்துக்கோமா, உன்னை அடைச்சுட்டு நான் ராமன் கிட்ட போறேன்னு சொல்லும்போது சீதை சொல்லிட்டா, இல்ல இவன் என்ன தூக்கின்னு வந்துட்டான் இல்லையா, எப்படியா இந்த ராவணனை அடிச்சு இந்த இலங்கையை அடிச்சு அதுக்கப்புறம் என்னோட பெருமாள் என்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாலே. இந்த இடத்துலதான் முதலையாண்டான் சுவாமிகள் ஒரு சுவாமிகள் இருந்தார் ராமானுஜர் காலத்துல. சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பார். என்ன தெரியுமோ, சீதா பிராட்டியார் அப்படிங்கிற அந்த ஜீமாத்மா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படிங்கிற அந்த பரமாத்மா இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப பொதுவா பெருமாள் இடத்துல கொண்டு சேர்க்கிறவ யாரா இருக்க முடியும், ஆச்சாரியர்கள் மூலியமா தான் நம்ம பெருமாளை அடைய முடியும். நேரடியாக பெருமாள் இடத்துல போய் நம்ம காலப்பட்டுன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்போ பெருமாளுக்கும் ஆச்சாரியனான ஜீவாத்மாவாக இருந்த ஜானகி அப்படிங்கிற அந்த ஜீவாத்மாவுக்கும் ஒரு ஆச்சாரியனாக இருந்து அந்த ஜானகி எப்படியாவது அந்த ராவண இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சந்தோஷத்தோடய அங்கிருந்து புறப்பட்டார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிப்பார் முதலையாண்டான் சுவாமிகள். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இப்ப மகாலட்சுமி தாயாராச்சே, அவளும் ஜீவாத்மாவான்னு கேட்டா பெருமாள் ஒத்தந்தானே புருஷோத்தமன், எல்லாருமே அவனுக்கு ஜீவாத்மாக்கள் தான். அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் அவர் இடத்திலேயே உறைந்திருக்கிறதுனால, ஏன்னா அகிலகிலேயே நின்றனில் அரைமேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார், அவருடைய மார்பிலேயே அவர் குடிக்கொண்டிருக்கிறதுனால அப்ப அவருக்கு நிகரானதான், அவளும் பரமாத்மாவை சேர்ந்தவள் தானே. இப்போ இவர் ஒரு மோதிரம் கொடுத்தாரு இல்லையா, அடையாள மோதிரம் கொடுத்தாரு, அடையாள சின்னம் ராமனோட கொடுத்தாரு. அப்ப சீதா பிராட்டி என்ன கொடுத்தா அப்படின்னு பார்த்தா சூடாமணின்னு சொல்லுவா. இது ஒரு தசரதன் காலத்துல தசரதன் இவளுக்காக கொடுத்தது, மாமனாரோட சீரது. இந்த சூடாமணி மட்டும் அவ கழட்டியே போடலையாம். அவ மேல சூடாமணிங்கிறது இந்த ஜட பின்னுவா இல்லையா, அதுக்கு மேல ரவுண்டா அவன் வைப்பா. அந்த சூடாமணியை எடுத்து பிச்சை எடுத்து கொடுத்தாலாம். ஏன்னா அதுதான் அவர்கிட்ட இருந்தது, எல்லா வகையும் அவ கீழே போட்டுட்டாலே, இது இருந்தது, அதை எடுத்து கொடுத்தா அடையாளத்தை கொடுத்தா. இதை கொண்டு போய் ராமனிடத்துல காமி, ராமனே நான் நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த திருக்குறள் பெண் பிள்ளை இது இந்த கைங்கிறது தான் எடுத்து சொல்றாரு. பார்த்தா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றான். இந்த இடத்துல ராமர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயரை அனுப்பிச்சிட்டார். அதுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் போன இடம் சரியா, சீதை எங்கதான் இருக்காளா, அந்த இடத்துல ராவன் அவளை அடைச்சு வச்சிருக்கானா, இல்ல அங்கதான் ஆக்ஷன் போனானா அப்படின்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா. அவ இருக்காளா உயிரோட அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சே. அப்படியே நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தாராம் ராமர். இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வேலையை முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், நான் அங்கே போனேன்னா, அங்கே போய் இறங்கினேன்னா, அங்கே போய் பார்த்தேன்னா, அவன் எனக்கு இருந்தானா, அந்த பக்கமா போயிட்டானா, நான் இப்போ சுத்தின்னு போனதான்னு இந்த ஊர்கதையெல்லாம் சொல்லுவோம். ஊர்கதையெல்லாம் சொல்லிட்டு தான் விஷயத்துக்கு வருவோம். ஆனா இந்த இடத்துல அந்த ராமனோட அந்த மன கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் புரிஞ்சினாராம். எதிர்பார்ப்பு என்ன சொல்ல போறாரு ஆஞ்சநேயர் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு போன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை எடுத்துருமோ, கண்டேன் சீதையை அப்படிங்கிற முதல் வார்த்தை தான். அவ்வளவுதான், முதல்ல முடிஞ்சிருது. சீத்தையே நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான். இதை சொன்னதுக்கு அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம போன வந்த விஷயம் முடிஞ்சிருது. அவ்வளோ அந்த அளவுக்கு ஞானம், அந்த ஞானம், அந்த கைங்கரியத்தோட பலன் அது.
அதான் அந்த இடத்துல திருக்குறள் பெரும்படி சொல்றா, போயிட்டு வந்துட்டேனே சீதையை பார்த்துட்டேனே அப்படிங்கிற ஒண்ணு. இந்த கண்டேன் சீத்தைங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அது அவர் நம்ம நினைக்கிறவங்க சாதாரணமான வார்த்தை இல்லை. அது ராமருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கெல்லாம் புல்லரிச்சு போகும். ஏன்னா அப்படிப்பட்ட வாசகம் அது. ஏன்னா ராமர் எதையும் வச்சிருந்தார். இப்ப கண்டேன் சீத்தைன்னு சொல்லும்போது சீதா பிராட்டி எங்கேயோ உரியோட இருக்கா, இவர் போயிட்டு வந்த இடமும் சரிதான். அப்போ இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ சீத்தை நமக்காக காத்திருக்கா. இத்தனை விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு. இத்தனை விஷயங்கள் அவர் புரிஞ்சுட்டார். இதை பார்த்தோன்னு அவருக்கு அப்படியே சேர்த்து ஆற தழுண்டாராம். அப்புறம் பார்த்ததெல்லாம், அப்புறம் நீ எப்படி போயிட்டு வந்த, என்ன போயிட்டு வந்த, கஷ்டப்பட்டதெல்லாம் அப்புறம் முதல்ல அதை சொன்னோம்னா அப்படியே ஆற தழுண்டாராம். அப்படிப்பட்ட கைங்கரியராக தான் இந்த சின்ன திருவடி. அப்போ இந்த இடத்துல திருக்குறள் பெரும்படி சொல்றா, எந்த பலனையுமே எதிர்பார்க்காம. இப்ப ராம கைங்கரியம் வற்போது இதனால அவருக்கு என்ன பலன் இல்லையா? எதுவுமே கிடையாது. ராமன் அந்த இடத்துக்கு கிஷ்கிந்தாவை தேடி வந்திருக்கார். அங்க சுக்ரீவனோட தளபதி தான் ஆஞ்சநேயர். ஆனா அப்படி கிடையாது. இது அவதார புருஷர் இல்லையா? அவர் ராமருக்காகவே கைங்கரியத்துக்காக அவதரிச்சாராச்சே. இந்த கைங்கரியத்தை அவர் பண்றதுதான் திருக்குறள் பெரும்பிள்ளை. இப்படிப்பட்ட கைங்கரியதாரதான் எதுவுமே எதிர்பார்க்காமல் அந்த பெருமாள் இடத்துல தன்னோட கைங்கரியத்தை மட்டுமே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பாகவதோத்தமன் இருந்த இடமாச்சே. நான் அப்படி இருக்கேனா சுவாமி, இந்த திருக்குறள் இருக்கிற வைத்தமானது பெருமாளுக்கு நான் எதான செய்யறேனா, எதான எதிர்பார்க்காம நடத்துறேனா, இதை கூட அதை கூட கேட்கிறேனே சுவாமி அப்படின்னு ராமானுஜத்துல அங்கலாய்க்கும் போது அப்ப ராமானுஜர் சமாதானப்படுத்துவதான அற்புதமான வாசகம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போல அப்படிங்கிற ஆச்சரியமான வாசகம். இப்ப இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட பெருமைகளை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? இப்போ அடுத்த வாசகம் எது தெரியுமோ? இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல இப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு கதாபாத்திரம், மகாபாரதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு கற்பு கன்னி. அவள் இருக்கையே ஏன் விட்டா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பரிவாருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அடுத்த வாசகத்தை திருக்குறள் பெரும்பிள்ளை என்ன சொல்றா அப்படிங்கறத நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அனுபவிப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.